இங்க ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க. தன்னுடைய பையன்கிட்ட இந்த ஊருக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த பையன் பெரிய ஆளாயிட்டு அந்த ஊருக்கு வரான். அவங்க பாட்டியை தேடுறான். அவங்க பாட்டி சாபத்தால ஒரு பெரிய மரமாயிட்டு இருக்காங்க. ஆனா உயிரோட இருக்காங்க. பொக்கிஷம் பத்தி அவங்க பாட்டி கிட்ட கேக்குறான். அந்த பாட்டி, எனக்கு மோட்சம் கொடுத்தா பொக்கிஷம் இருக்கிற இடத்த பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொக்கிஷத்தை எப்படிலாம் எடுக்கலான்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றான். அவங்க பாட்டிய பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறான். இப்ப அந்த ஊரை விட்டு சிட்டிக்கு அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க ஒய்ஃபுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிடுறான். இப்ப அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய அடகு வியாபாரி கிட்ட வித்து ஜாலியா சந்தோஷமா இருக்கான். இப்ப அந்த அடகு வியாபாரிக்கு இவங்கிட்ட எப்படி இவ்வளவு தங்க காசு சந்தேகம் வருது. அதனால ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஹீரோக்கு இவன் வந்தது தெரிஞ்சு ஒரு குழிக்குள்ள இறங்குவாரு. அதை பார்த்து இவனும் அந்த குழிக்குள்ள இறங்குறான். அங்க ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா அது உள்ள மாவு பொம்மை இருக்கு. அதை எடுத்த உடனே ஏதோ ஒரு உருவம் கிட்ட வர மாதிரி உணர்றான். அந்த உருவம் அவனை அட்டாக் பண்ணுது. ஹீரோ வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல தொங்கின்னு இருக்கிறான். அடுத்த பார்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.